வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தெலுங்கானா மாநிலம் மேட்சல் மாவட்டம் மேடுபள்ளி சாயி ஐஸ்வர்யா காலனியை சேர்ந்தவர் பெள்ளம் கொண்டா சைலஜா. இவரது மகள் 19 வயதான மது ஹஷிதா. 12ஆம் வகுப்பை முடித்துவிட்டு வீட்டிலிருந்து வந்த மது 28ஆம் தேதியன்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மாயமானார். வேலை நிமித்தமாக வெளியில் சென்றிருந்த தாய் சைலஜா வீட்டிற்கு திரும்பிய போது மகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அப்பகுதியில் தேடி பார்த்ததுடன் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதற்கிடையே வீட்டில் மது ஹஷிதா எழுதி வைத்திருந்த ஒரு கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில், நான் கடும் மனவேதனையில் இருக்கிறேன், சிவபெருமான் என்னை அழைக்கிறார், அதனால் நான் அவரிடம் செல்கிறேன் என்று எழுதியிருந்தது. இந்த கடிதத்தை கண்டு மேலும் அதிர்ச்சி அடைந்த தாய் சைலஜா உடனடியாக மேடுபள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் மது ஹஷிதா இதற்கு முன்பு லாலாப்பேட்டையில் வசித்த போது ஒரு இளைஞரை காதலித்து வந்தது தெரிய வந்தது. இது குடும்பத்தினருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் மகளை கண்டித்துள்ளனர். இதனால் கடந்த 10 மாதங்களாக அந்த இளைஞருடன் தொடர்பு இல்லாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு மது ஹஷிதா மனவேதனையில் இருந்ததாகவும் கடந்த சில நாட்களாக யாரிடமும் அதிகம் பேசாமல் இருந்ததாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த விரக்தியான மனநிலையே அவரை இத்தகைய முடிவுக்கு தள்ளி இருக்கலாம் என்று குடும்பத்தினர் சந்தேகிக்கின்றனர். இருப்பினும் அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது வாழ்க்கையை முடித்துக் கொண்டாரா என்பது குறித்து இன்னும் உறுதியான தகவல் இல்லை. மேடுபள்ளி காவல்துறையினர் மது ஹஷிதாவை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டு அவரது செல்போன், இருப்பிடம், சிசிடிவி காட்சிகள், நண்பர்கள் வட்டாரம் உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரது புகைப்படம் மற்றும் விவரங்கள் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் அனுப்பப்பட்டு பொதுமக்களிடம் உதவி கோரப்பட்டுள்ளது. இளம்பெண் காணாமல் போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மனநிலையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். மது ஹஷிதா பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் விரைவில் அவர் கண்டுபிடிக்கப்படுவார் என்று தெரிவித்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.